ஓம் நமோ வெங்கடேஷாய. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஜூன் மாதத்துக்கு உண்டான அங்கப்பிரதட்சணம் டிக்கெட்டோட ஆன்லைன் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த டிக்கெட் எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோடு சேர்த்து ஜூன் மாதத்து ஃபெஸ்டிவல் பேஸ் பண்ணி கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கு உண்டான எல்லா பாசிபிள் இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். 9:57 போல் இது டிடிடியோட ஆப் ஓப்பன் பண்ணி ரைட் சைட் மேலே அந்த ரெட் கலரில் பெல் ஐக்கான் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே பிரதட்சணம் இருக்கும். இந்த பேஜுக்கு வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து போர்ட்டல் ttdevasthanams.ap.gov.inலையும் ஒரு 9:57 இல்லை 8 போல் மொபைல் நம்பர் ஓடிபி கொடுத்து லாகின் செய்து வச்சுக்கோங்க. இது போர்ட்டல். எந்த மொபைல் நம்பரில் நம்ம லாகின் செய்யலாம் அப்படின்னா, வேறு எந்த தரிசன டிக்கெட் நீங்கள் எப்போ புக் பண்ணியிருந்தாலும் பண்ண போகிறதா இருந்தாலும் அதே மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆதாரில் இந்த அங்கப்பிரதட்சணம் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அங்கப்பிரதட்சணம் டிக்கெட் ரீசண்டாக நீங்கள் புக் பண்ண அந்த மொபைல் நம்பர்லேயோ ஆதார்லேயோ இமெயில் ஐடியிலையோ மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு 90 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. அங்கப்பிரதட்சணம் அந்த டேட், தரிசன டேட்லேருந்து கேல்குலேட் பண்ணிக்கணும் 90 நாட்கள். எப்போவுமே இந்த டைம் டேஸ் கேப் கேல்குலேட் பண்ணுறது அதே டிக்கெட்டோட தான் நீங்கள் செய்துக்கணும். வேறு டிக்கெட்டோட இந்த டிக்கெட்டோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. ஸோ அங்கப்பிரதட்சணம் நீங்கள் ரீசெண்டாக 90 டேஸ்க்குள்ளார புக் பண்ணாத மொபைல் நம்பர், ஆதார், இமெயில் ஐடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு லாகின் செய்துக்கோங்க. கரெக்டாக 10 மணி போல் அங்கப்பிரதட்சணம் கிளிக் பண்ணால் வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் போகும். ஆப்பில் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த அங்கப்பிரதட்சணத்தை கிளிக் பண்ணிக்கோங்க. டிக்கெட் கன்ஃபார்ம்டாக கிடைக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னவாக இருக்கும் அப்படின்னா, வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் எவ்வளோக்கு நமக்கு கம்மியாக காமிக்குதோ அதில் புக்கிங் ப்ரொசீட் பண்ணுறப்போ கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு திங். செகண்ட் ஒன், நம்மளோட மொபைலோட ஸ்பீடும் முக்கியமான காரணமாக இருக்கும். நம்மளோட இன்டர்நெட்டோட ஸ்பீடும் முக்கியமான காரணமாக இருக்கும். அடுத்து கிளிப்போர்ட் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறப்போயும் கிடைக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அதனால் உங்ககிட்ட வேறு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணாதது அங்கப்பிரதட்சணம் டிக்கெட் புக்கிங்க்கு ரீசெண்டாக இருந்தது அப்படின்னா 2-3 இதில் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் ட்ரை பண்ண போகிறது நம்ம ஒரு இதில் தான். ஸோ ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஒரு இதில் ஏதாவது இஷ்யூ இருந்தால் கூட டக்குன்னு விட்டுட்டு இன்னொரு இதில் ப்ரொசீட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். 10 மணி போல் கிளிக் பண்ணுறப்போ வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் மோஸ்ட்லி செகண்ட்ஸில் தான் காமிக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். வெள்ளிக்கிழமைகளில் அங்கப்பிரதட்சணம் கிடையாது. டேட் கூட வைஸாக சூஸ் பண்ணிக்கோங்க. 7ஆம் தேதியெல்லாம் ஓப்பன் பண்ண உடனே தீந்துடும். சனிக்கிழமை ஏகாதசிங்கிறதுனால ஃபஸ்ட்டு தீர்றது சனிக்கிழமைகளில் தான் இருக்கும். ஏன்னா மற்ற நாட்களெல்லாம் ஒரு நாளைக்கு 750 கோட்டா ஓப்பன் பண்ணுறாங்க. சனிக்கிழமைகளில் ஒரு நாளைக்கு 500 டிக்கெட்ஸ் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ சீக்கிரமாக தீந்துடும். அதுலேயும் இந்த 7ஆம் தேதியெல்லாம் மின்னல் வேகத்தில் தீந்துடும். என்னைக்காவது ஒரு நாள் கிடைச்சா போதும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா, எடுத்தோன்னே ஜூன் மாதத்தில் 23, 24, 25, 30 இந்த மாதிரி வீக் டேஸை சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஒரு டிக்கெட் தான் புக் பண்ணுறீங்கன்னா ரூம் புக் பண்ணிக்க முடியாது. அது உங்களுக்கு ஓகேவாக இருந்தால், ரூம் இல்லைன்னா கூட நீங்கள் மேனேஜ் பண்ணிப்பீங்க அப்படின்னா, ஒரு டிக்கெட் புக் பண்ணுறப்போயும் கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் 2 பேர் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். சொன்ன மாதிரி இப்போது கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புக் ஆகும். இல்லைனாலும் அடுத்து காப்பி பேஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அதை ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ ஷேர் பண்ணிக்கேன். இல்லை எங்களுக்கு இது செட் ஆகலைன்னா யாரோட ஆதார் வச்சு நீங்கள் புக் பண்ண போகிறீங்களோ அந்த ஆதார்லாம் எடுத்து முதலையே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபாஸ்ட்டாக நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து ஒரு டிக்கெட் இல்லை மேக்ஸிமம் 2 டிக்கெட் போட்டுக்கலாம். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு டிக்கெட் போடணுங்கிற அவசியம் இல்லை. ஸ்கூல் போகிற குழந்தைங்க வந்து தரிசனத்துக்கு போகிறப்போ ஸ்கூல் ஐடி கார்டு இல்லை ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. அவங்க கேட்டால் நம்ம காமிக்கணும். அந்த 2வதுக்காக நம்ம புக் பண்ணுறோம் இல்லையா, அவங்களும் அங்கப்பிரதட்சணம் செய்கிறவங்களா தான் இருக்கணும். ஹெல்ப்புக்கு நம்ம அழைச்சிட்டு போக முடியாது. அங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாலண்டரி சேவாக்ஸ் இருப்பாங்க. ஸோ டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எங்களுக்கு பர்டிகுலர் டேட்டில் தான் வேணும் வீக்கெண்டு மாதிரி அப்படின்னா கிளிப்போர்ட் மெத்தட் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வர்ச்சுவல் சேவாலெலாம் நீங்கள் அதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். டேட் கிளிக் பண்ணோன்னா நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் கேட்கும், 1ஆ 2ஆன்னு சொல்லிட்டு. அது செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் பில்கிரிம் டீட்டெயில்ஸ், ஜென்ரல் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதெல்லாமே கிளிப்போர்ட் மெத்தட் தான் உங்களுக்கு ஈஸியாக கொடுக்கறதுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். இல்லைனாலும் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்.
மேனேஜ் பண்ணிக்கோங்க. புக் நோ கொடுத்தீங்கன்னா புக் ஆகிடும். இந்த டிக்கெட் ஃப்ரீ தான், ஆன்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஒருவேளை திஸ் ஸ்லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம்ங்கிற இஷ்யூ வந்தால் டக்குன்னு வேறு ஏதாவது ஒரு டேட் அவைலபிளாக இருக்கிறது, ஏன்னா கிடைக்கணுங்கிற ஆசை இருக்கிறவங்க ஏதாவது ஒரு டேட் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சி புக் பண்ணிவிடுங்க. யுவர் புக்கிங் இஸ் அண்டர் ப்ராசஸ்ன்னா அதுக்கு என்ன இஷ்யூன்னு எப்படின்னு தெரியல. அடுத்தடுத்து புக்கிங் அப்போ பார்த்துட்டு ஷேர் பண்ணுறேன் எப்படி அதை சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இன்னொரு லாகின் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிக்கெட்டில் ஜென்ரலாகவே நம்ம ஆல்ரெடி புக்கிங் எதுவும் பண்ணலை, ஆனால் யுவர் புக்கிங் இஸ் அண்டர் ப்ராசஸ்னால் இதை விட்டுட்டு வேறு ஒரு ப்ரௌசர்லையோ இல்லை ஆப்பில் ட்ரை பண்ணுறப்போ இந்த பிரச்சனை வந்தால் போர்ட்டல்லையோ அந்த மாதிரி வேணால் சுவிட்ச் ஓவர் பண்ணி பாருங்கள் புக் ஆகுதான்னு சொல்லிவிட்டு. மேக்ஸிமம் 2 நிமிஷத்தில் டிக்கெட் தீந்துடும். ஸோ புக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களோட ஆதார், மொபைல் நம்பர், இமெயில் ஐடியெல்லாம் ரீசெண்டாக எதுவும் புக்காக இருக்கா, இந்த அங்கப்பிரதட்சணம் டிக்கெட் அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. 1 மணி போல் ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. நீங்கள் எந்த டேட் புக் பண்ணியிருக்கிறீங்களோ அன்றைக்கி காலையில் 1 மணிக்கு முன்னாடி புஷ்கரணி தீர்த்தத்தில் புனித நீராடல் செய்துட்டு 300 தரிசனம் கியூ வழியாக ஜாயின் பண்ணி செக்கிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கம்பார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் நேரம் உட்கார வைப்பாங்க, ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் போல். அதுக்கப்புறமா கம்பார்ட்மெண்ட் ஒரு 2:40 போல் ஓப்பன் பண்ணி மகாத்வாரம் கடந்து உள்ளே போய் 2:59க்கு நம்மளை ரெடியாக இருக்க வச்சு ஃபஸ்ட்டு லேடிஸ் அங்க பிரதட்சணம் செய்வோம். பங்காரு வாக்கிலேருந்து வெளியில் வந்தால் ஒரு பிரதட்சணம் இருக்கும், பிரகாரம். அங்கே தான் நம்ம அங்க பிரதட்சணம் செய்வோம். உண்டியல் காசு போடுவோம். அதுக்கு முன்னாடியே எழுந்திருக்க சொல்லிடுவாங்க. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் தான் நம்ம அங்க பிரதட்சணம் செய்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் டைம் அங்க பிரதட்சணம் செய்கிறவங்க கொஞ்சம் முன்னாடி நாள் சீக்கிரமாக சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா இந்த வயிறு கொமட்டுறது அந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்காமல் இருக்கும். லேடிஸ் செய்து முடிச்சுட்டு வெயிட் பண்ணோன்னே ஜென்ஸுக்கு அலோவ் பண்ணுவாங்க. குழந்தைங்கள்லாம் வச்சுருக்கிறீங்க, யார்கிட்டாச்சும் கொடுக்க முடியும்னா அங்கே வாலண்டரி சேவக்ஸ் இருப்பாங்க. யார்கிட்ட கொடுக்குறீங்கிறத பேர் கேட்டுட்டு கூடவே நடந்து வர சொன்னால் அவங்க குழந்தைங்கள வச்சுருப்பாங்க. பேகு, மொபைல்லாம் கொடுக்கறதுக்கு க்யூலேயே உங்களுக்கு டெபாசிட் கவுண்டர் இருக்கும். 3 மணி போல் லேடிஸ் அங்க பிரதட்சணம் செய்கிறோம்னா முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஜென்ஸ் செய்துட்டு வெயிட் பண்ணுவோம் ஒரு 20 மினிட்ஸ் போல். அன்னைக்கு பெருமாளுக்கு சாத்தக்கூடிய பெரிய தோமாலை கூட மேலே வச்சு பின்னாடி சகஸ்ரநாமார்ச்சனைக்கு தேவையான துளசியும் வச்சு மேலத்தாளங்களோட கோயில் உள்ளேந்து கொடிமரம் சுற்றி மறுபடியும் உள்ளே போனதுக்கப்புறம் இம்மிடியேட்டாக நம்மளை சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. திருப்பதி பெருமாளை ஜெயன் விஜயன் இப்போ 300 தரிசன டிக்கெட், ஃப்ரீ தரிசன டிக்கெட்லாம் போனால் எந்த அளவுக்கு பார்ப்போமோ அந்த டிஸ்டன்ஸில் நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே வெளியில் வந்துடலாம். அந்த டைமில் தீர்த்தம் செடாரி கொடுக்கறது கிடையாது. அப்படியே பிரகாரம் சுற்றிட்டு மறுபடியும் வெளியில் வந்துடலாம். வெளியில் வர்றதுக்கு 3:50லேருந்து 4:10 ஆகும். திருப்பாவை விண்ணப்பிப்பாங்க, அதை கேட்டுக்கிட்டே நம்ம வெளியில் வருவோம். நவநீதம் வெத்தலையில் வச்சு யாருக்காச்சும் கிடைச்சா போய் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிங்கன்னா ஒரு பிஞ்சாக இருந்தாலும் வாங்கிக்கிறது ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருக்கும். அதே மாதிரி அங்க பிரதட்சணம் முடிச்சுட்டு நம்ம ரூமுக்கோ இல்லை நம்ம மொபைலில் எடுக்கிறதுக்கு வருவோம். எடுத்தோன்னே மறுபடியும் எஸ்பிசி சேனலில் நீங்கள் பேக்கில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோயில் உள்ளே போனது வெளியில் வந்ததெல்லாம் சேவாக இருக்கும். ஸோ நம்ம பார்த்துக்கலாம், ஒரு ரெமெம்பரன்ஸாக இருக்கும். ஜென்ஸுக்கு வேஷ்டி மஸ்ட். அங்க பிரதட்சணம் செய்கிற அந்த டைமில் மட்டும் ஷர்ட் பனின்னு கழட்ட சொல்லிடுவாங்க. லேடிஸ் சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டா, சாரீ கட்டிக்கலாம். உங்களோட ஆதார், தரிசன டிக்கெட்லாம் வச்சுக்கிறதுக்கு சின்ன பர்ஸ் மாதிரி எல்லாம் வச்சுக்கலாம். ஆனால் நம்ம கையிலே வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதை கையில் வச்சுக்கிட்டே அங்க பிரதட்சணம் செய்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் மேனேஜ் பண்ணிக்கலாம். இன்னும் டீட்டெயிலாக அங்க பிரதட்சணம் செய்கிறது பற்றி நிறைய வீடியோ ஷேர் பண்ணிக்கேன், செக் பண்ணி பாருங்கள். புக்கிங் பொறுத்த வரைக்கும் இதுதான். வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக காமிக்கணும். உங்கள் மொபைலில் கேட்ச் மெமரி எல்லாம் இருந்தால் ஃப்ரீ பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிற ஸ்பீட் இருக்கிற மொபைல், இன்டர்நெட் ஸ்பீட் இருக்கிற மாதிரிலாம் பார்த்துக்கிட்டோம்னா அதுவும் ஹெல்ப் பண்ணும் கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கு. டேட் வைஸாக சூஸ் பண்ணிக்கோங்க. கிளிப்போர்ட் மெத்தட் பெஸ்ட் ஆப்ஷன், இல்லைனா காப்பி பேஸ்ட் மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனாலும் டைப் பண்ணி கூட நம்ம புக் பண்ணிக்கலாம். மெயினாக வீக்கெண்ட், பௌர்ணமி, இந்த ஜேஷ்டாபிஷேகம் டேஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புக் ஆகும். அதனால் வீக் டேஸில் மற்ற டேஸில் சூஸ் பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். 2 பேருக்கு புக் பண்ணுறப்ப நம்ம அக்காமடேஷன் ஓப்பன் ஆகிறப்போ புக் பண்ணிக்கலாம். 24ஆம் தேதி மத்தியானம் 3 மணி போல் புக்கிங் ஹிஸ்ட்ரி போய் இந்த அங்க பிரதட்சணம் டிக்கெட் கிளிக் பண்ணி புக் அக்காமடேஷன் லிங்க் இருக்கும், அதன் மூலமாக. நானும் ட்ரை பண்ணுறேன், ஏன்னா இந்த மாதம் எலிஜிபிள். நான் ட்ரை பண்ணுற எல்லாருக்கும் டிக்கெட் கன்ஃபார்ம்டாக கிடைக்கணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிப்போம். நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எவ்ரிடே ரெகுலராக இன்ஸ்டண்ட்டாக ஷேர் பண்ணிட்டு வரேன். செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாகவும்,
திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் அங்க பிரதட்சணம் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா இன்ஃபர்மேஷனும் போய் சேரும். தேங்க்யூ.